மக்களே, வெல்கம் டு ஆசார் அண்ட் சுமி சேனல். ஸோ இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்காட்லாண்ட் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஸ்காட்லாண்ட் இன்னைக்கு போகிறோம். நாங்கள் ஒரு 3 day ஒரு ஷார்ட் ட்ரிப் மாதிரி போயிட்டுருக்கோம். அண்ட் என்னன்னா இப்போ மணி 3 ஆயிடுச்சு அண்ட் இருட்ட வரப்போகுது. நாங்கள் ஒரு 12 o'clock கிளம்பி ஒரு 6 o'clock இல்லை 7 o'clock ரீச் ஆகலாம் அப்படின்னு தான் பிளானு. பட் என்ன அப்படின்னா இன்னைக்கு கிளம்புறதுக்கு இன்னைக்கு காலையில் தான் நாங்கள் பேக்கே பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட் பண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வரத்துக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ போய் ரீச் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 8 o'clock ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. அதான் நாங்களும் போயிட்டுருக்கோம். அண்ட் இட்ஸ் அ வெரி லாங் ட்ரைவ், இந்த ஸ்காட்லாண்ட் ட்ரைவ். நாங்களும் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ரொம்ப லாங் ட்ரைவ் எங்கேயும் போனதில்லை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். அண்ட் நாங்கள் போகிற டேஸ் எல்லாமே க்ளவுடி அண்ட் விண்டுன்னு போட்டிருக்கு. எக்ஸப்ட் சாட்டர்டே, டுமாரோ மட்டும்தான் வெயிலுன்னு போட்டிருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே நடுவில் ஒரு ஸ்டாப் நிறுத்திட்டோம், சாப்பிட வந்தோம். அண்ட் வானம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ சன்செட் இப்போ ஆகுதுங்க. ஸோ அதனால் வானம் அப்படி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்பியும் நாங்கள் எங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ண போகிறோம். வாங்க போகலாம். 6 hours later. ஹலோ, ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ நம்மளோட ரூமுக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் எங்களோட ரூம் நம்பர் 322. ஸோ வாங்க போகலாம். தேர்ட் ஃப்ளோர். ஹலோ, ப்ரஷ் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறது? சரி வாங்கி, இப்போ பக்கத்தில் தான் B&M பார்கென்ஸ் இருக்குது. ஆமாம், இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, பின்னாடி தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ கைஸ், 6 hours ட்ராவல் பண்ணி நம்ம ஸ்காட்லாண்ட் வந்துட்டோம். செம்ம டயர்டாக இருக்குது. அசார் வேறு ரொம்ப நேரம் கார் ஓட்டிகிட்டு வந்ததால் அப்படியே அக்கடான்னு போய் படுக்கலாம் போல் இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நாம் இப்போ தூங்க போகிறதில்ல. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் சாப்பிட போகிறோம். அண்ட் ஆல்சோ சிட்டி சென்டர் போய் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வந்தோடனே தூங்கலாமா? ரெஸ்ட் எடுக்கவா நம்ம வந்திருக்கோம்? சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சின்ன கிளிம்ஸ் ஆஃப் என்னோடய ரூம் டூரையும் நான் ஷார்ட்டாக காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள். அண்ட் ஸோ நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆக போகிறேன். வாங்க சாப்பிட போகலாம். ஸோ நாங்கள் டெல்டா ஹோட்டல்ஸ் பை மேரிட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ 3 nights and 4 daysக்கு எங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 320 pounds கிட்ட ஆச்சு. இங்கேருந்து எடின்பரா சிட்டி சென்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 15 to 20 minutes தான் கிட்டத்தட்ட ஆச்சு. அண்ட் இங்கேருந்து பஸ்ஸஸ்ஸு, ட்ராம் ஸ்டேஷன் எல்லாமே ஈஸியாக அக்சசபிளாக இருந்தது. நான் இந்த வீடியோவில் வர எல்லாத்துக்குமே டீட்டெயில்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம ஃபைனலாக எடின்பரா சிட்டி சென்டர் வந்துட்டோம். நம்ம சாப்பிட வந்திருக்கோம். உங்களுக்குலாம் கேட்குதா என்னன்னு கூட தெரியலை. மணி என்ன 10 இருக்குமா? 10:15. ஸோ இந்த டைமில் சாப்பிட வந்திருக்கோம். சென்னையில் எப்படி ஏர்போர்ட்டில் மால் இருக்குமோ அதே மாதிரி இங்கே ட்ராம் ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷனில் மால் இருக்குது. ஸோ அங்கே உள்ளார இருக்கிற ஒரு கடைக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். செம்ம கூட்டமாக இருக்குது எடின்பரா. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஊரே. சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு, செம்மையாக பசிக்குது. சாப்பிட்டு அம்மா போய் ஊசிப்போம். நாங்களும் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ என்னென்னா நாங்கள் சாப்பிட்டு வரவே 11 மணி ஆயிடுச்சு. அண்ட் இவ்வளோ லேட்டாகும்னு நான் நினைக்கவே இல்லை. வந்த உடனே நாங்கள் கிளம்பி இருக்கணும். ஆக்சுவலி வர வழியில் நாங்களும் கடைக்கு போயிட்டோம்.
ஹோட்டல் ரூமில் வந்து பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஷும் இருக்கும்னு நினச்சோம். பட் அந்த திங்ஸ் எல்லாம் இல்லாததால் சரி போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு கடையை தேடி அலையிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் இதுக்கு முன்னாடி லண்டன் போயிருக்கோம். ஸோ நாங்கள் ஏர்பிஎன்பியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் அங்கே வந்து பேஸ்ட்டு ப்ரெஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். பட் இங்கே பார்த்தா வந்து எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் தான் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்புறம் கடை தேடி போய் பக்கத்தில் இருக்க செயின்ஸ்பேட்டில் போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அண்டு வந்து சாப்பிடவும் செம்ம லேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசல், இங்கே வந்து எடின்பரா காசல் இருக்குது. அது வந்து நைட்டில் வந்து சூப்பராக இருக்குமா, லைட்ஸ்லாம் போட்டு. ஸோ அதனால் அதை பார்க்கறதுக்குனே வந்து வினல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசார் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ போகிறோம். ஸோ போய் எடின்பரா காசல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாம், தெரியுதானு தெரியல. இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போய் அங்கே மேலேருந்து பார்த்தா பின்னாடி இருக்கிற கேசல் வந்து நல்லா தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஏறிட்டுருக்கோம். இப்போது போய் அங்கே போய் மேலே நம்ம கேசலை பார்ப்போம். நம்ம வந்து மேலே ஏறி வந்தாச்சு. ஸோ நைட்டில் இருக்கிறதால ஒழுங்காக தெரியல. பட் இருந்தாலும் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்பாட் ஒன் டே அப்படின்ற ஒரு சீரீஸில் வரும். நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் என் கூட. இதுதான் வந்து காசல். ஸோ நைட்டில் எப்படி இருக்குது. பட் திரும்பவும் நாங்கள் காலைல வருவோம். நம்ம நேரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, லைட்லாம் பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வரும்போது நம்ம இந்த ஜிஓடியில் பார்க்குற ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃபோனில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம திரும்பி காலையில் பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போது கிரேஃபாஸ் பாபி அப்படின்ற ஒரு ஸ்டாச்சு கிட்ட தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த நாயோட மூக்கை மட்டும் எல்லோரும் தொட்டுட்டு போவாங்க. அது மட்டும் கலர் மாதிரி இருக்கும். அண்டு நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோலே. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணால் ஒரு லக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஸோ இந்த டாகோட ஓனர் பேர் வந்து ஜான். ஸோ இவர் வந்து இறந்ததுக்கப்புறம் இந்த நாய் வந்து 14 வருஷம் இவரோட கல்லறைக்கு பக்கத்துலேயே வந்து காவல் காத்துச்சான். ஸோ இதோட லாயல்ட்டிக்காக இந்த டாக் இறந்த பின்னாடி அதுக்கு வந்து சிலை வச்சுருக்காங்க. அண்ட் அவரோட கல்லறைக்கு பக்கத்துலேயே இந்த பாபி டாகையும் வந்து புதைச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட கல்லறையை கிர்க்யார்ட் கிரேவ்யார்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து நாங்களும் ரூமுக்கு வந்தாச்சு. பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, ட்ராவல் பண்ணி வந்தது வேறு. ஸோ நாங்கள் உடனே தூங்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி மணி வந்து 12:15 கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் டுமாரோ இட்ஸ் கோயிங் டு பி a very very long day because we have planned so many things in one day. ஸோ next day லைக் எல்லாமே பிளான் பண்ணி வச்சதால நாளைக்கு எல்லா இடத்தையும் ஒரே நாளில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ லெட்ஸ் see. அண்ட் நாளைக்கு வீடியோவில் நம்ம மீண்டும் வந்து சந்திக்கலாம். until then it's bye from Azar and Sumi. மறக்காம Azar and Sumi சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.